கருத்துருச்சே, கடல் மீன் இறங்கிருச்சே, கல்பதிச்ச கட்டியல் போல் கருவானம் நின்னிருச்சே. அடியாத்தா சுட்டு வச்ச கப்பம் போல சோதி நிலா கடிக்கு, அதளிப்பு போல அவிச்ச இட்லி கண்பறிக்கு, கருவாட்டு குழம்பு இருக்கு, கடல் நுர போல் சோறு இருக்கு. என் கண்ணெரஞ்ச பொண்ணு மக்கா கடையோரம் திங்க வாங்கோ. எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி, எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி. காசுக்காக சொத்ததிக்கும் வேத்தாடுன்னு நானே, பாசத்துக்காய் சோறு கடப்படையில் போட்டேன் பாரு. ஆரகமர்ந்து அடைக்க உண்ணு அப்படி இலைய போடு, இந்த ஆத்தூர் வெத்தலை போடு. எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி, எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி. ஆச உறவகுமா ஆதரவு சோரவுமா, வானரஞ்ச குறுஞ்சிரிப்பு வகுத்து பசி தீர்த்துருமா. எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி, எத்தனை இருக்கு சாமி நம்ம பொழைக்கிறதொரு பூமி. அட தொட்டுப்பா இன்னொரு புரட்டா கர பூர்மா கொஞ்சம் தரட்டா, தொட்டுப்பா இன்னொரு புரட்டா கர பூர்மா கொஞ்சம் தரட்டா. காசுக்காக சொத்ததிக்கும் வேத்தாளில் நானே, குளிக்க வேணாம் சார்லி இந்த கொதிக்க வச்சேன் பார்லி. இஞ்சி தட்டி போட்டேன் குடுனி எடுத்து குடிச்சு படுனி. கனத்த தத்துவம் கண்டேன், ஒரு மட்டம் பட்டு விட்டால் ஞானியாக ஆவான் இங்கே. ஒரு பக்கம் சுட்டு எடுக்கும் மாப்பம் அது போலே, ரெண்டு மட்டம் பட்டு விட்டால் மேதையாக ஆவான் நானு. ரெண்டு பக்கம் சுட்டு எடுக்கும் தோசை அது போலே, இச்சைகளை அவிச்சவனே இளந்துறவி ஆவான் நானு. பச்சமாவ அவிச்சு வரும் இட்டிலியை போலே, தாய் பறவையரை எடுத்து காத்திருக்கு கூட்டுனுலே. ஏன் தங்க மக்க ஓடி அங்க சோறுதிங்க ரோட்டு நிலே. ஏ தோசை கடை ஒரு துளி தோசை, ஒன்னாங்க தோசை, ரெண்டாங்க தோசை, மூணாங்க ஊத்தி வச்சே. அத கார குழம்பு விட்டு கையில் எடுத்துக்கிட்டு கட்டு மரம் ஏறிக்கிட்டு கடலில் போங்க. ஏ கொலுசு கடை ஒரு கொலுசு, ஒன்னாங்க கொலுசு, ரெண்டாங்க கொலுசு, மூணாங்க வாங்கி வச்சே. அத மாறி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏன் தாயி உறங்கலையா? ஏன் ராசாத்தி? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு 7 கன்னிமார முன்ன வெட்டு, சாவடின்னா 3 மாசம், சத்திரம்னா 6 மாசம்னு பொழப்ப தேடிக்கிட்டு போனாரு. விளையாட்டு போல 5-6 வருஷம் போயிருச்சு தாயி. இத்தனையும் தாங்கிக்கிட்டு உன்னால எப்படிமா இப்படி இருக்க முடியுது? எனக்கு என்ன தாயி குறைச்சலு? என் சொக்கட்டா காயி, என் சொர்ண கிளி, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே மிச்ச காலமெல்லாம் கழிச்சிருவேன் தாயி. தழையும் இருக்கும் தழைக்காத காலத்துல வாழை குருத்து போல பிறந்த வடிவரசி. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் தாயி எனக்கு மகளா பிறக்கணும். முடியாதுமா. ஏன் தாயி? நீதான் எனக்கு மகளா பிறக்கணும். தாலி
தம்பி 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 மெதுவா மெதுவா எழுதி தம்பி, நான் அப்பவே சொன்ன இல்ல இப்படி மண்ணுலயும் பாறையிலுமா படுத்து கிடக்க. வா நம்ம வீட்டுக்கு போவோம். வா பாப்பா வா. வீதியிலே கல்லூரெல்லாம் வீசி வீசி குத்தையிலே ஆஹா ஓஹோ கை மாத்தும் தோழியரே கைவளவி பதனம்ம ஆஹா ஓஹோ ஆறாமையுற குளத்திலே அழகு சதுர வயலிலே ஆஹா ஓஹோ கலப்பையிலே 8 நாளைக்கு ஒரு வெள்ளமையா ஆஹா ஓஹோ தெந்தானத்தினரின தந்தினாதெந்தின தின்னாதின்னானம் ஆஹா ஓஹோ शांति शांति இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சின்ன உயிரை காப்பாத்த போய் பெரிய உயிர் போயிடுச்சப்பா. மடி பெத்த தாய பறி கொடுத்துட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க என்ன சொல்லி மாத்தேத்த போறோம்? அம்மா வந்த கொஞ்ச நாள்ல எங்க மேல எல்லாம் அன்பை கொட்டலையே. நீ பெத்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. எல்லாம் இந்த சனியனால வந்தது. பிறந்த உடனே அம்மாவை எடுத்து முழுங்குனா இப்போ சனி
என் விதிப்படிதான் நடக்கும். தெய்வாவை யாரும் திட்டாதீங்க. நீங்க யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ உங்க கூட தான் இருப்பேன். எடுடா தூண்ல போடுறா வளைய. கமா பெட்ரோல் பற்றாக்குறையில இதை விட்டா நமக்கு அடிக்கிறதுக்கு வேற வண்டி இல்ல. ஆனா வண்டிக்கார வாலிப பயல்களை நினைச்சா பயமா இருக்கு. கவலையே படாத. ஏன் இந்த பசங்களை கலைக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. நீயும் கவலைப்படாத, இந்த மாதிரி வண்டியில கறக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஆளுக்கு 50-50. சுத்தம் இப்படியே உறிஞ்சா வண்டியில இருந்த நட்டு போலத்தெல்லாம் வாய்க்கு வந்துரும் போல இருக்க. யோ, அந்த அடுக்கல லாரியில உறிஞ்சலாம்னு சொன்னா வேண்டாம், பக்கத்துல இருக்கிற பைக்கே மேலுன்னு சொன்னில்ல. இந்த லட்சணத்துல 50-50யா? இரு. சாரிமா. என்ன உரிய சொல்லிட்டு அங்க உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கியா? என்னையே அடிச்ச? உனக்கு எனக்கு என்னைய சம்பந்தம்? இவ்வளவு நேரம் எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு இருந்தியே, அவளோட புருஷன் தான்.